அறிவு இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ஆதியா சத்யகுமார் நடிப்பில் உருவாக்கும் தாய் தலைமுறையோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பாசிட்டிவ்னா டேரக்டர் சாதாரண ஒரு சின்ன கதை கருவில் எடுத்து அதை ஸ்க்ரீன் பிளே மூலமா ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் அந்த படத்தை ஒரு வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ். சப் மெயின் மெயின் கேரக்டராக நடித்திருக்க ஆதியா சத்யகுமார் அவங்க இந்த கிராமத்து கிளவியாக வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே இது ஒரு பெஸ்ட் கேரக்டர்னு சொல்லலாம், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். சப்போர்ட்டிவ் ரோலாக பண்ணியிருக்கிற அருள்தாஸ், முனிஸ்கான், பாலசரவணன், சிங்கம்புலி, இளவரசு இவங்களோட கேரக்டர் டேரக்டர் நல்லா வடிவமைச்சிருக்காரு. ரைட்டிங்லேயே நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களும் அந்த கொடுத்த கேரக்டரை அங்கங்கே அவங்களுக்கு கிடைச்ச கேப்பில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. சிங்கப்புலி இந்த படத்தில் கமல் ரசிகராக வந்து அவருக்கு காட்சி அமைப்புக்கு தகுந்த மாதிரி அங்கங்க இந்த கமல் பாட்டை யூஸ் பண்ற விதமா இருக்கட்டும். இந்த படத்துல டைரக்டர் இந்த கமலோட ரசிகரா இருப்பாரு. ஆனா கமல் பாட்டை அங்கங்க இந்த காட்சி அமைப்புக்கு தேவையான முறையில யூஸ் பண்ணி அங்கங்க தேட்டரை அலுவலப்பட வைக்கிறாரு. உண்மையிலே அங்கங்க இந்த கமல் பாட்டு வரப்பெல்லாம் தேட்டர்ல லாப்ஸ் தான். அது காட்சி அமைப்போடு ஒன்றி வர்றதுனால ரசிக்கும்படியாகவும் இருக்கு. படத்துல இது அதே மாதிரியா பாலசரவணன் ஒரு சீன்ல செமையா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த ஆம்புலன்ஸ் சீன்ல அது வந்து அந்த சீன் வந்து ஒரு மாதிரியா திணிக்கப்பட்ட மாதிரியா தான் தெரியும். ஆனா இருந்தாலும் அவருக்கான அந்த காட்சி அமைப்புல அத அவர் அழகா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு. இளவரசனையும் அதே மாதிரியா அவரோட அந்த கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுவும் வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த லாஸ்ட் 30 நிமிஷம் எமோஷனலா அந்த உமன் எம்பவர்மென்ட்டோட இருக்கணுங்கிற அந்த சில கருத்தையெல்லாம் வலியுறுத்தியிருக்காங்க. உமன் தன்னிச்சையா இருக்கணும் அப்படிங்கிற சில இதெல்லாம் வந்து அந்த படத்துல ஒரு மெசேஜா அப்படியே லைட்டா தரவிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ம், கதைன்னு பார்த்தீங்கன்னா வட்டி வசூல் பண்ணிட்டு இருக்க ராதியா மேடம் மகன்களாலையும் பொதுமக்களாலையும் வெறுக்கப்படுறாங்க. மகன்களுக்கு சொத்தை கொடுக்காம இவங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அந்த நேரத்துல மக்கள் இவங்க செத்தா போதும்னு நினைக்கிறப்ப மகன்கள் வந்து இவங்க உயிரோட இவங்களை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கான ஒரு காரணமும் பிற்பகுதியில இருக்கு. அதை ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னோட படத்துக்கு சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அவங்க இழந்து வரப்ப அந்த விருமாண்டி சாங்ஸை யூஸ் பண்ற விதமாகட்டும், அதெல்லாம் தேட்டர்ல ஒரே கிளாப்ஸ் தான். குடும்பத்தோட அந்த படத்தை போய் ரசிக்கலாம். உம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அங்கங்க சின்ன இந்த இலைமறை காய்மறையா இந்த கிராமத்து முறை வார்த்தைகள் வந்துடும் வரும். டபுள் மீனிங்னு சொல்ல முடியாது. கிராமத்து வாழ்வியல் முறையில பேசுற வழக்கமான சொற்கள் எல்லாம் வரும். அதை தவிர வேற ஒன்றும் இந்த படத்துல ஒரு பெரிய இது கிடையாது. ஃபேமிலியோட போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். ஏ சென்டரோட பி அண்ட் சி சென்டர்ல இந்த படம் வந்து நல்லா ரீச் ஆகும், மக்களுக்கு கனெக்ட் ஆகும். ஃபேமிலியோட போய் பாருங்க இந்த படத்தை.